இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அதை சேல் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இதுக்குன்னு செப்பரேட் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மேபி நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த டைமும் நம்ம சிங்கப்பூர் மார்க்கெட்டில் தான் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம சிங்கப்பூர் மார்க்கெட்டில் சேல் பண்ணும்போது நம்ம சேல் பண்ண ப்ராடக்ட் வந்து இந்த டாக் பூப் ஸ்கூப்பர். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த டாக் பூப் ஸ்கூப்பரை வந்து நான் வந்து சேல் பண்ணதுக்கப்புறம் நான் எகெயின் என்னோட ஸ்டோரில் இன்னொரு புது ப்ராடக்ட் வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து இந்த ஜார் ஓப்பனர். ஸோ இந்த ஜார் ஓப்பனிங்காக இருக்க ஒரு டூல் வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பட் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து எனக்கு கொடுக்கல. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ங்கிறது எனக்கு ஃபெயிலியர். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கேரி பேக் ஹோல்டர். ஸோ இது வந்து ஒரு கேரி பேக் ஹோல்டர். நான் பக்கத்தில் வந்து ஒரு ரீல்ஸ் போகிறேன். அந்த ரீல்ஸை பார்த்தீங்கன்னா புரியும் அது வந்து எந்த இதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு கேரி பேக் ஹோல்டர். ஏன் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணேன்? ஸோ ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். சிங்கப்பூர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பப்ளிக் ஹவுசிங்ல இருக்கவங்க தான் அதிகம். ஸோ நம்ம ஊர் எடுத்தீங்க அப்படின்னா தனித்தனி வீட்டில் இருப்பாங்க. பட் நீங்கள் சிங்கப்பூர் எடுத்தீங்க அப்படின்னா தனித்தனி வீட்டில் இருக்கவங்களோட பர்சன்டேஜ்ங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஹவுசிங்ல ஸ்டே பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஷாப்பிங் போய் வாங்கிட்டு வராங்க. அவங்க வந்து தூக்கிட்டு போனால் அது வந்து 6th 7th 10th ஃப்ளோரில் இருக்குது அப்படிங்கும்போது ஈவன் லிஃப்ட் இருந்தாலுமே அவங்க வந்து கையில் வந்து தூக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஏற்படும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அந்த ஒரு விஷயத்தில். அதனால தான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ தட் இந்த பப்ளிக் ஹவுசிங்ல இருக்க இந்த கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி தான் நான் இந்த டைம் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான ஆடை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் சேல் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ப்ராடக்ட் ரிசர்ச்ங்கிறது இவ்வளோ தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது நம்ம 6DC ரூலை பர்ஃபெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் 6DC ரூல்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்ம 6DC ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற லட்சக்கணக்கான ப்ராடக்ட் இருக்குது. அதில் ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது. ஓகே, இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம். அது பயங்கர போரிங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக உங்களை வந்து சிஸ்டம் கூட்டு போய் அங்கே இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் லிஸ்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ அந்த லிஸ்ட் பண்ணதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஒன்ஸ் அதை லிஸ்ட் பண்ணதை காட்டினதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் ஆகலாம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும். டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் க்ராசரி பேக் கேரியர் ஹேண்டில். ஸோ 2 பீஸ் அப்படிங்கிறது தான் 2 PCS அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ 2 PCSனா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் 2 pieces. ஸோ நான் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். எப்போதும் போல டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஸ்பெஷலான சில விஷயம்லாம் ஃபாலோ பண்ணோம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். அண்ட் எவ்வளோக்கு இதை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஆக்சுவலி இதை நம்ம வாங்கினது வந்து $3 வாங்க. பட் இப்போ நம்ம அதை சேல் பண்ண போகிறது $19.99. அதாவது $20. எந்த ப்ரைஸ் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் காட்டணும். ஸோ $24.99 அப்படின்னு போட்டு அடிச்சுட்டு $19.99. இதுதான் நம்ம சேல் பண்ண போகிற ப்ரைஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ண போகிறது 19.99. ஸோ 19.99 சிங்கப்பூர் டாலரை இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதை நம்ம விற்க போகிறது $1305 நம்ம இதை சேல் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 பீஸ் ஆஃப் இந்த ஹோல்டரை வந்து நம்ம $1305 நம்ம சேல் பண்ண போகிறோம். கிரேட், எல்லாமே இப்போ வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டியது இப்போ நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட கேம்பெயினை விக்ரஸ் ஆரம்பிக்கலாம். அண்ட் இது எவ்வளோ சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்போது போல என்னோட ஸ்டோர் வந்து பாஸ்ட் ப்ராடக்ட்டில் போட்டு வச்சு ஸோ தட் வேறு எந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸுமே வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட சேல்ஸில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, சைடில் பாருங்கள். சைடில் வந்து என்னோட மொபைல் ஸ்க்ரீன் வரும். அதில் நான் காட்டுறேன். இப்போ இந்த மொமெண்ட்டில் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாமே 0 தான். பட் இருந்தாலும் ஒருத்தர பார்த்துடலாம். ஸோ தட் இந்த வீடியோட எண்டில் இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி என்ன டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10th March 2025. கரெக்டாக டைம் வந்து 10:57. கரெக்டாக 10:57 ஆகுது 10th March. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து யாருமே வந்து பார்க்கல. ஆல்ரெடி சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே பாஸ்ட் ப்ராடக்ட்டில் போட்டு வச்சுட்டோம். யாருமே பார்க்கல. நேற்றுமே வந்து பார்க்கல. ஸோ தட் வேறு எந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸும் இதில் இன்டர்ஃபியர் ஆகாது. நம்ம டேட்டா வந்து ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஸோ யாருமே வந்து பார்க்கல. இன்றைக்கி மார்னிங்லேருந்து எந்த சேல்ஸும் இல்லை, எந்த ஆர்டரும் இல்லை, எந்த கன்வர்ஷன் ரேட்டும் இல்லை. ஸோ இந்த வீடியோட எண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சிங்கிள் ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இந்த மொமெண்ட்டில் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எல்லாமே 0 தான். எல்லாமே வந்து நான் பாஸ்ட் ப்ராடக்ட்டில் வச்சனால எல்லாமே 0 தான். உங்களுக்கு எந்த சேல்ஸ் எந்த ஒரு செஷன் எதுவுமே நடக்கல. ஸோ தட் இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன். மார்க்கெட்டிங் வந்து இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காகவே பண்ணேன். எந்த ஒரு நான் ₹1 கூட செலவு பண்ணல. பட் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை நான் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ₹20,000 கிட்ட நான் வந்து ஆடுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த டைம் சிங்கப்பூர் மார்க்கெட்டில். இந்த டைம் இந்த ₹20,000 ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர். நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரியும். வெறும் ஒரு 3 நாளில் ஒரு பயங்கர இம்ப்ரெசிவான ரிசல்ட்டை நம்ம எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தாராளமாக புரியும் இந்த ஆட் ஸ்பெண்ட் வந்து கரெக்ட் தானா இல்லையா அப்படிங்கிறது.
ஓகே, இப்போ நம்மளோட ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் ரெடி பண்ணும்போது ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச ப்ராடக்ட்டை தான் நான் ஆக்சுவலாக எடுத்து இப்போ நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இனிஷியலாக இந்த கேம்பெயின் பிளான் பண்ணது 1 வீக்குக்கு பிளான் பண்ணேன். பட் ஆக்சுவலாக 3 டேஸ்லேயே ஒரு சூப்பரான ரிசல்ட் எனக்கு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஜார் ஓப்பனிங் இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு ஃபெயிலியர் தான். ஸோ ஆப்வியஸாக இங்கே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்கிற இருக்குது தான். ஸோ எந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தாலும் இங்கே 100% சக்ஸஸ் ஆகிற பிஸ்னஸ் எதுவும் கிடையாது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நானே நினைச்சு பார்க்கல, இந்த அளவுக்கு இது சேல் ஆகும் நினைச்சு பார்க்கல. அதுவும் செகண்ட் டே, இந்த பர்டிகுலர் கேம்பெயின்ல செகண்ட் டே நான் உங்களுக்கு ரிசல்ட் காமிப்பேன். அப்போ தெரியும் அது எக்ஸ்ட்ரீம்லி ரேரான ஒரு சினாரியோல மட்டும் தான் அந்த மாதிரி நடக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, பக்கத்தில் என்னோட மொபைல் ஸ்க்ரீன் வரும். அந்த மொபைல் ஸ்க்ரீனை பாருங்க. ஸோ இந்த 3 நாளில் இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் கேம்பெயின் நேத்தே முடிஞ்சிருச்சு. நான் நேத்தே இந்த வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சேன். பட் எனக்கு மற்ற கொஞ்சம் ஒர்க் இருந்தனால என்னால் நேற்று இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் இன்னைக்கு உட்காந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என்ன டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13th மார்ச் கரெக்டாக 3:42 ஆகுது இன்னைக்கு டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களை 10th நான் கூட்டு போய் 10th அந்த ஒரு நாளில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நான் எல்லாமே இந்தியன் ரூபியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ போன தடவை எல்லாருமே இந்த சிங்கப்பூர் டாலரை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த கன்வர்ஷனில் கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அதனால இந்த டைம் எல்லாத்தையும் நான் இந்தியன் ரூபியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் நீங்கள் உங்கள் மைண்டில் எந்த ஒரு கன்வர்ஷன் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 10th மார்ச் அப்ளை. ஸோ 10th மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பேன். காலையிலேருந்து எந்த ஒரு சேல்ஸுமே நடக்கல. ஏன்னா எல்லாமே நம்ம பாஸ்ட் ப்ராடக்ட்டில் வச்சிருந்தோம். கரெக்டாக ஒரு அரௌண்ட் 1க்கு தான் நமக்கு ஒரு 75 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் பார்த்துருக்காங்க. ஸோ அன்னைக்கு மட்டும் மார்ச் 10th மட்டும் 1190 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 28,778 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. நமக்கு மொத்தம் 22 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.34. இப்போ அடுத்து மார்ச் 11, கஸ்டம் மார்ச் 11. ஸோ மார்ச் 11 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,400 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் பார்த்துருக்காங்க. இதுதான் சொன்னேன் நான் செகண்ட் டே சொன்னேன் பார்த்தீங்களா. செகண்ட் டே ஒரு இம்ப்ரெசிவான ரிசல்ட் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த ஒரு நாளில் மட்டும் மார்ச் 11 மட்டும் 62,000 ரூபாய் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். 62,000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 48 ஆர்டர்ஸ். ஸோ என்னோட இ காமர்ஸ் கெரியரில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை ஆர்டருங்கிறது வந்ததே கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது அதனால தான் சொன்னேன் இது எக்ஸ்ட்ரீம்லி ரேரான ஒரு சினாரியோ. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு நாளில் மார்ச் 11ங்கிற அந்த ஒரு நாள் 48 ஆர்டர் வந்திருக்கு. ஸோ எகெயின் சொல்றேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஒரு நாளில் இத்தனை ஆர்டர் வாங்கினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்மளோட பெரிய இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு இதை விட அதிகமாக வரும். பட் எனக்கு பர்சனலாக ஒரே நாளில் ஒரு ப்ராடக்ட்ல எனக்கு இத்தனை ஆர்டர் வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கிட்டத்தட்ட கன்வர்ஷன் ரேட் 0.46. அடுத்து மார்ச் 12, அதாவது நேற்று. ஸோ மார்ச் 12 பார்த்தீங்க அப்படின்னா 1,610 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 34,055 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 26 ஆர்டர் அண்ட் கன்வர்ஷன் ரேட் 0.5%. கிரேட். ஸோ இந்த 3 நாளில் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கஸ்டம். ஸோ ஃப்ரம் மார்ச் 10 to 12 அப்ளை. ஸோ இந்த 3 நாளில் 5,200 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1,25,720 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு வெறும் இந்த 3 நாளில். நான் சொல்கிறது வெறும் 3 நாளில், அதாவது மார்ச் 10 to மார்ச் 12. இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 13. ஏன்னா நேற்று நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, பட் எனக்கு கொஞ்சம் இருக்குனால என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த மார்ச் 10 to 12 இந்த 3 நாளில் மட்டும் 1,25,720 வரைக்கும் நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 96 ஆர்டர். அப்படின்னா 96 யூனிட் நமக்கு சேல் ஆயிருக்கு. 0.44 கன்வர்ஷன் ரேட் 0.44. ஸோ நம்ம இனிஷியல் இந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 100 யூனிட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இன்வென்ட்ரியில் போய் எத்தனை யூனிட் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே 96 ஆர்டர் வந்திருக்கு. அப்படின்னா ஆப்வியஸாக 96 யூனிட் சேல் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஒருத்தர் இன்வென்ட்ரியில் போய் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா மேலே. ஸோ நம்மளோட இந்த லைட் வெயிட் கிராசரி பேக் கேரியர் ஹேண்டில் இது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4 யூனிட் தான் மிச்சம் இருக்குது. அப்போ 100ல் 4 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 96. ஸோ 96 யூனிட் நமக்கு சேல் ஆயிருக்கு இந்த 3 நாளில் மட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ராஃபிட் கால்குலேஷன் போட்டு வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கால்குலேஷனை போய் நான் காட்டுறேன். அண்ட் இந்த 3 நாளில் நம்ம சம்பாதிச்ச இந்த 1,25,720 ரூபா நம்மளோட ரெவன்யூ. இது நம்ம ப்ராஃபிட் கிடையாது, இது நம்மளோட ரெவன்யூ. ஸோ நான் போர்டில் போய் நம்ம ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரியும் இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம போய் நம்மளோட ப்ராஃபிட் கால்குலேஷனை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நம்மளோட எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் வாங்கினது அரௌண்ட் $3 வாங்கினேன். ஸோ மொத்தம் 196 ரூபா சம்திங் வந்தது. பட் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதை 200 வச்சுக்கிட்டு ஸோ மேக்ஸிமமாகவே வைப்போம். ஸோ மேக்ஸிமமாகவே வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம ப்ராஃபிட்டாக பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ 100 யூனிட் இது வாங்கியிருந்தோம். ஸோ 200 மல்டிப்ளை பை 100. ஸோ 20,000 ரூபா நம்ம ப்ராடக்ட் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஆடுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் விக்ரஸாக தருவோம் மார்க்கெட்டிங் பண்ணி நான் புதுசாக கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கு 20,000 ரூபீஸ் நான் செலவு பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளோட எக்ஸ்பென்ஸ் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபா. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நான் செலவு பண்ணது 40,000 ரூபா.
இப்போ நம்மளோட ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ மொத்தம் எத்தனை யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 96 யூனிட் வந்து சேல் ஆயிருந்தது. நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது 4 யூனிட் மிச்சம் இருந்தது இன்வென்ட்ரியில். அப்போ 96 யூனிட் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,25,750 ரூபா. ஆல்ரெடி இதை காமிச்சிருந்தேன். ஸோ 1,25,720 ரூபா நம்மளோட ரெவன்யூ. ஸோ டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா $8. ஸோ $8 இந்தியன் ருபீஸில் வந்து 530 ரூபா நம்மளோட டெலிவரி. அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அதை நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு 530 ரூபா. ஸோ மொத்தம் 96 ஆர்டர் வந்திருக்கு. அப்போ 96 மல்டிப்ளைட் பை 530 போட்டிங்க அப்படின்னா ஸோ டெலிவரிக்கு மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண மணி 50,880 ரூபா. ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து ரெவன்யூ எவ்வளோ 1,25,720 ரூபா சப்ராக்டட் பை இந்த 50,880 ரூபா சப்ராக்டட் பை இந்த பர்டிகுலர் மொத்தமாக நமக்கான எக்ஸ்பென்ஸ் 40,000 ரூபா போட்டால் 34,840 ரூபா. ஸோ இந்த 34,840 ரூபா தான் நம்மளோட ப்ராஃபிட்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை தாண்டி ஆர்டிஓ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. நம்ம எப்போதுமே ஆர்டிஓ கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஆர்டிஓவை நம்ம மேக்ஸிமமாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஆர்டிஓ 20% அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா ஸோ 96 யூனிட் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ 96 அப்போ 20% ஆஃப் 96 பார்த்தீங்க அப்படின்னா 19.2. ஸோ அரௌண்ட் வந்து அதை 19 அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த 96 யூனிட்டில் 19 யூனிட் நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 19 யூனிட்டோட ப்ராடக்ட் காஸ்ட் நமக்கு லாஸ்ட், டெலிவரி நமக்கு லாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ 19 மல்டிப்ளைட் பை இந்த 530 டெலிவரி காஸ்ட் ப்ளஸ் நம்ம ப்ராடக்ட் வாங்கணும் 200 rupees. ஸோ ரெண்டு பண்ணோம் அப்படின்னா ஆர்டிஓவில் வந்த லாஸ் மட்டும் 13,870 ரூபா நமக்கு ஆர்டிஓவில் வந்த லாஸ் மட்டும். ஸோ ஆக்சுவல் ப்ராஃபிட் என்ன? ஸோ இந்த ப்ராஃபிட் 34,840 ரூபா சப்ராக்டட் பை இந்த 13,870 ரூபா போட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ஆக்சுவலாக நமக்கு வந்த ப்ராஃபிட் 20,970 ரூபா. ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ண மணி 40,000 ரூபா, நம்ம எடுத்த ப்ராஃபிட்டுங்கிறது 20,970 ரூபா. ஸோ இது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 52.42% நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் வெறும் இந்த 3 நாளில். ஸோ இதுதான் பவர் ஆஃப் இ-காமர்ஸ். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் கேல்குலேஷனை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் கேல்குலேஷனை பார்க்கும்போதே நம்ம 20,000 ரூபா ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எஸ், இது ஒர்த்து தான். அண்ட் ஆல்ரெடி நான் சொல்ல மறந்துட்டேன், சிங்கப்பூரில் நம்ம யூஸ் பண்ணுறது டிக்டாக். ஸோ டிக்டாக் மார்க்கெட்டிங் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சிங்கப்பூரில். ஸோ டிக்டாக் வந்து நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் ரீச் கொண்டு வரணும் அவசியமே இல்லை. ஆர்கானிக்காகவே டிக்டாக்ல வந்து சூப்பராக ரீச் கொண்டு வரலாம். பட் இந்த தடவை நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தனால இதை ஸ்பெண்ட் பண்ணேன். பட் நீங்கள் இதை ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பிஸ்னஸ் இந்த இ-காமர்ஸ் அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஸ்னஸ் இந்த இ-காமர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பட் எனக்கு என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு தெரியல, என்கிட்ட பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது, எனக்கு டைமும் கம்மியாக இருக்குது, ஒரு நாளைக்கு எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னா இ-காமர்ஸ் தான் உங்களுக்கான கரெக்டான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராமோட லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் போய் அந்த பர்டிகுலர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே பாய், உங்களை அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.